وعليكم السلام. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال أيضا: وإذا أخذنا ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم. وقال نبينا صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் அண்ணலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அப்பழுக்கற்ற அஹ்லு பைத்துகளின் மீதும், அவர்களின் வழியை வலுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், குறிப்பாக இம்மன்றத்தில் வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். நமக்கெல்லாம் பொதுவாக ஒவ்வொரு மாதங்களை வைத்தும் ஒவ்வொரு நினைவூட்டல்கள் ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கும். முஹர்ரம் மாதத்தை வைத்து ஹிஜ்ரத்துடைய பயணமும், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய தியாகத்தையும், அதே போன்று ரபீஉல் அவ்வல் வந்தால் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பையும், அவர்களின் அப்பழுக்கற்ற வாழ்வையும், அவர்களுடைய மரணத்தில் என்னென்ன படிப்பினை எல்லாம் நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் நமக்கு உணர்த்துகிறது. திருவள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, தோன்றின் புகழோடு தோன்றுகள் சொல்லுவார். இதற்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு சமுதாயத்திலேயோ இருக்காருன்னா, அவரு பிரபல்யமாகணும், அவரு விளம்பரப்படணும்னு நினைக்கிறார்னா, அந்த இடத்துல அவருக்கு புகழ் இருந்தா அவர் விளம்பரப்படட்டும். ஒருவேளை அவருக்கு புகழ் அங்க இல்லைன்னா அந்த இடத்துல அவரை விளம்பரப்பட வேணாம். ஏன்னா அப்படி விளம்பரப்படுறது அவருடைய இழிநிலைக்கு அவரை கொண்டு போயிரும் அந்த இதுல சொல்லுவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதத்திலேயும், எந்த ஒரு விதத்திலேயும் அவர்களை யாரை விடவும் தாழ்வாக படைக்கவில்லை. எந்த ஒரு அந்தஸ்திலும் அவர்களை விட ஒரு படி மேலாக எந்த ஒரு நபரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைக்கவில்லை. அவர்களுடைய பெயர் உட்பட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது 7வது நாளில் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் அகீகா கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டுகிறார்கள். இதுவரைக்கும் இதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த மக்கள், எந்த மனிதருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயரை வைக்கவில்லை. இதை பார்த்த அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன ஒரு புதுவிதமான ஒரு பேரா இருக்கு, இந்த பேரை இவருக்கு வச்சீங்கன்னு கேட்டப்ப அவர்களுடைய பாட்டனார் சொல்லுகிறார்கள், என்னுடைய பேரனை வானத்தில் உள்ள வானவர்களும் சரி, இந்த பூமியில் உள்ள மானிடர்களும் சரி, இப்படி எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைத்து நபர்களும் பெயரை சொல்லக்கூடிய சமயத்திலே அவரை புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த முஹம்மது என்ற பெயரை வைத்தேன் என்று சொல்லுகிறார்கள். இதை இன்னொரு ரிவாயத்தில் சொல்லுவார்கள், அதாவது அவர்களுக்கு ஒரு கனவு வருமாம். அந்த கனவில் ஒரு மரத்தினுடைய கிளையை பிடித்து அனைத்து மக்களும் தொங்கிக் கொண்டிருப்பார்களாம். அந்த கனவிற்கு விளக்கம் கேட்ட பொழுது, உங்களுடைய வாரிசில் ஒரு நபர் வருவார், அந்த நபரை கொண்டு இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் நேர்வழி பெறும் என்று அவர்களுக்கு சொன்னதன் காரணமாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பெயரை இதுவரைக்கும், அதாவது அவர்கள் வருவதற்கு முன்னால் எந்த ஒரு நபருக்கும் அந்த பெயர் வைக்கப்படவில்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய பெயர் இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான பெயரை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார். அதே போன்று மற்றொரு இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா அவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான் கண்ணியப்படுத்தினார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
கேள்விக்குரிய இந்த ஆண் குழந்தை எப்படி உனக்கு பிறந்தது, உனக்கு நிக்காஹ் ஆகவே இல்லை, எந்த ஆண் துணையும் இன்றி எப்படி உனக்கு இந்த குழந்தை பிறந்தது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பற்றி அந்த குழந்தை பேசும் அந்த வரியில் சொல்லும் பொழுது சொல்லுவான், கால இன்னி அப்துல்லா ஆதானி அல் கிதாப வஜஅலனி நபியா. நாம இவருக்கு கிதாப கொடுத்து இவரை நபியா நாம அனுப்பிச்சிருக்கோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அதே போன்று சொல்ல வேண்டும் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் அறிந்ததுதான், ஃபிரௌன் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வஹி இறக்கிறார். அவர்களுக்கு ஒரு செய்தியை இல்ஹாமாக விதிக்க வைக்கிறார். வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஇ ஃபஇதா খিফতি அலைஹி ஃபல்கீஹி ஃபில் யம். நீ அந்த நபரை ஒரு பெட்டியில போட்டு ஆத்துல போட்டுருங்க. வலா தஹாஃபி வலா தஹ்சனி இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்சலீன். அவரை நாம ரசூலா கொண்டு வருவோம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதே திருமறை வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வைத அஹதனா மீசாக்கன் நபியின லமா ஆதீதுக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா ثم جاءكم. உங்களிடத்தில் வருவார் ரசூல் முஸத்திகுல் லிமா மஅக்கும். அவர்களை நீங்கள் லதுக்மினுன் நபிஹி ஈமான் கொள்ளுங்க, லதுக்மினுன் நபிஹி வலதன்சுருன் அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாகவே அவர்களை பற்றி உன்னதமாக புகழ்ந்தே கூறிவிட்டார். எனவே எந்த விஷயத்திலும் நபிமார்கள் உட்பட அனைத்து விதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார்கள். இந்த உலகத்தில் பல தலைவர்கள் வாழ்ந்திருக்கலாம், அவர்களுடைய பிறப்பும் வாழ்வும் பெருமையானதாக புகழுள்ளதாக இருந்தால் அவர்களுடைய மரணம் இழிகேடானதாக இருக்கும். அதுவே சில தலைவர்களுடைய பிறப்பு எங்கேனே தெரியாது, அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று தெரியாது, ஆனால் அவர்களுடைய மரணம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு வாழ்வையும் ஒவ்வொரு செயலையும் படிப்பினையாக என்று நமக்கு வைத்திருக்கிறார். அதே போன்று சில நபர்கள் சமூகத்தில் நல்ல பெயரோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் அவர்கள் பெயருள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களையும் நாம் இன்று பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அல்லவா, கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைருக்கும் லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவரே, நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் என்று சொன்னார்கள். எந்த ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு தைரியம் வரும்? பொதுவா ஒரு பொண்ணுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன கதை அதை சொல்லி முடிச்சிடுறேன். 2 நாட்டு அரசர்கள் போர் செஞ்சாங்கன்னா ஒருத்தன் வெற்றி பெற்றுட்டா ஒருத்தன் தோத்துட்டான். அந்த நபர்கிட்ட வெற்றி பெற்ற அரசன் கேட்கிறான், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறவன்கிட்ட, அந்த கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டேன்னா உன் நாட்டை உனக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அந்த கேள்வி கேட்கிறான், ஒரு பெண், அந்த பெண் அவருடைய மனசுல என்ன நினைப்பா அதை மட்டும் நீ எனக்கு சொல்லு, அவன் என்ன ஆசைப்படுவான் நீ சொல்லு, நான் உனக்கு ஒரு நாட்டை கொடுத்துறேன். அவரும் எத்தனையோ நபர்கள்ட்ட கேட்கிறாரு, எதுக்கும் வேலையாகல. கடைசியா அந்த நாட்டில் உள்ள ஒரு சூனியக்காரன் ஒரு கிழவிட்ட போறாரு. போய் அந்த சூனியக்காரி கிழவிட்ட கேட்டப்ப அந்த சூனியக்காரி கிழவி விவரமா கேக்குது, நான் உனக்கு சொன்னா நீ ஓனாட்டை வாங்கிக்குவ, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவான், எனக்கு என்ன பரிகாரம் இதுங்க, அப்ப எனக்கு என்ன இது கேட்டப்ப அந்த அரசன் சொல்றானா, நீ எதை வேணாலும் கேளு நான் ஏத்துக்கிறேன், நீ என்னையவே கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. உடனே சரின்னு அதே மாதிரி சொல்லி அது ஒரு வார்த்தையும் சொல்லிருக்கு. உடனே அந்த நபர் போய் அந்த அரசன் சொல்றான். அந்த அரசன் போய் அவருடைய நிக்கா முடிக்கிறதுக்கு அந்த பெண்ணிட்ட போய் சொன்னோம். அந்த பெண்ணை ஏத்துக்கிட்டு நிக்கா முடிச்சிருச்சு. அது என்ன வசனம்னா, ஒரு பெண் அவளுடைய எல்லா விஷயம், அவளுடைய விஷயம் இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன நினைப்பானா அவள்கிட்ட கேட்டு செய்யணும்ன்றத அவ விருப்பப்படுவா. அதை சொல்ல மாட்டாங்க, ஆனா அது மனசுல இருக்கும். இவரும் அந்த சூனியக்கார கிழவியை கல்யாணம் முடிச்சிட்டாரு. அந்த சூனியக்காரி கிழவி கேட்குது, சூனியக்காரி கிழவி தானே குமரியா மாறிடுச்சு. இப்ப கேக்குது, நான் வெளியில வரும்போது குமரியா வரணும்னா வீட்டுக்குள்ள கிழவியா தான் இருப்பேன், வீட்டுக்குள்ள குமரியா இருக்கணும்னா வெளியில வந்தா கிழவியா தான் இருப்பேன், உனக்கு எப்படின்னு கேட்டப்ப அவன் விவரமா ஒரு வார்த்தை சொன்னானா, உன் ஆள் மனசுல நீ என்ன விருப்பப்படுறியோ அதையே சொல்லிருமா அப்படின்னு சொல்லணும். நீ இந்த வார்த்தையை சொன்ன பாத்தியா, இதுக்காண்டியே நான் எப்பயுமே குமரியா என்னன்னு ஆயிடுச்சான்.
இப்படி ஒரு பெண்ணுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஆண் புரிந்து கொள்வது என்பது மிகவும் கஷ்டம். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பெண்ணுடைய கணவரும் அவர் தன்னுடைய கணவர் நல்லவர் என்று ஆரம்ப காலத்தில் சொல்லி இருக்கலாம், ஏதாவது ஒரு தருணத்திலேயாவது அவரை பத்தி குறை சொல்லி இருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர். ஆனா கைருக்கும் லிஅஹ்லி, நான் என் மனைவிட்ட சிறந்தவன் சொல்ற பொறுத்த உங்களுக்கு தைரியம் வேணும்ல. அப்படிப்பட்ட விஷயத்தில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழோடு வைத்திருந்தார். அப்படிப்பட்ட மாணவியை புகழக்கூடிய நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.